ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம் சேனல்லேருந்து எபிசோட் தான் நான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோட் அப்படின்னா அது கசாம காப்பி கோஸ் தான். ஆக்சுவலாக அந்த எபிசோட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஆனால் இதையும் தாண்டி ரொம்ப தலைவலியாகவும் இப்போ தான் இருக்கும். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா இந்த எபிசோட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இப்போ தான் ஒரு டைம் லூப் மாதிரி இப்போ தான் நடக்கும். அதை பார்த்து ஒரு விஷயத்தை இப்போ தான் திரும்ப காட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும். அது ரொம்ப தலைவலியாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா தான் தெரியும் எப்போ தான் கோஸ்ட் வரும். ஏன்னா லாஸ்ட்டில் தான் அந்த கோஸ்ட்டே இப்போ தான் காட்டுவாங்க. அதான் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்தவொடனே என்ன காட்டுறாங்க அப்படின்னா பார்க்கு தான் பண்ண காட்டுறாங்க. அதில் நம்ம கேங் லீடர் உள்ளே இருக்க அந்த ஓல் வழியாக இப்போ தான் வெளியே வந்துட்டு இந்த மாதிரி இப்போ தான் சொல்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கா? எனது எல்லா நாளும் நல்ல நாளா? அப்படி எல்லா நாளும் நல்ல நாளாக அமைஞ்சிருந்தால் அது எப்படி நடக்கும்? ஏன்னா நீங்கள் ஒரே விஷயத்தை தான் நீங்கள் திரும்ப பண்ணுறீங்க. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வைக்கும், அதாவது இந்த நாள் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிய வைக்கும் நீங்கள் ஒரே விஷயத்தை தான் பண்ணுறீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு நல்ல நாளாக அமைய முடியும்? ஒரு வேளை இது அப்படியே இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இப்போ தான் பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கசாமோட அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அங்கே நம்ம கசாம பார்த்தா அர்ஜென்ட்டாக பார்த்தா கட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி பார்த்தா கசாம பார்த்தா கிளம்பிட்டு இருக்கப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, கசாமா எங்கே போகுதுன்னு கேட்குறாங்க இவ்வளோ சீக்கிரமாக. அதுக்கு அவனும் இந்த மாதிரி இங்கிலீஷ் டியூஷன் டெஸ்ட் இருக்குது, நான் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்தா போயிடலாம், அங்கே போய் ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ தான் சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் பார்த்தா கசாம பார்த்தா இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தா நடந்து போகிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவன் பார்த்தா புக் படிச்சுட்டு பார்த்தா போயிட்டுருக்கான். அந்த வழியில் என்ன ஆகுது அப்படின்னா இவன் பார்க் சைடாக போகிறான். அங்கே ஷின்சான் பார்த்தா போய் டான்ஸ் பார்த்தா ஆடிட்டு இருக்கான். அப்போ தான் கசாமாக்கே ஞாபகம் வருது, இந்த மாதிரி நான் ஷின்சானுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தால இந்த மாதிரி நான் பார்க்கில் விளாட்லான்னு. ஆனால் நான் என்ன விளாட முடியாது, ஏன்னா இன்றைக்கி இங்கிலீஷ் டியூஷனுக்கு இவன் கூட விளாட்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கசாம பார்த்தா வேறு லெவலில் ஸ்பீடாக ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ ஸ்பீடாக பார்த்தா அந்த பக்கத்தில் இருந்து பார்த்தா தப்பிச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டியூஷன் வந்தது தான். அங்கே நம்ம கசாம பார்த்தீங்கன்னா ஒரே பார்த்தா பயமாகுது. பேப்பர் கொடுக்குறாங்க. ஸோ கசாமா பார்த்தா எழுதிட்டு இருக்கான். அப்போ கசாமாக்கு பார்த்தா ஒரே பார்த்தா சோகமாகிட்டான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் இருக்க எல்லாமே பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தா கசாமா பார்த்தா புலம்பினே வரா, இந்த மாதிரி நான் இங்கிலீஷ் டியூஷனில் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா அங்கே தேர் இஸ் அ பென் பார்த்தா எழுதியிருப்பான், ஆனால் இஸ் இஸ் அ பென் பார்த்தா அவன் தப்பாக பார்த்தா அவனை பார்க்க பண்ணியிருப்பான். ஸோ இந்த பக்கம் பார்த்தா நம்ம தலைவன் ஷின்சான் பார்த்தா திரும்ப ஆடிட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம கசாமாவும் இவன் இன்னும் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னா இந்த கசாமா சொல்கிறப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஷின்சான் பார்த்தா பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம இந்த கசாமா பார்த்தா சொல்கிறான், இந்த மாதிரி இவனுக்கு மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்க தெரியாது சொல்கிறதுக்குள்ளே நம்ம ஷின்சான் பார்த்தா பின்னாடி நிற்பான். அப்போ நம்ம ஷின்சான் கேட்பான், என்ன கசாமா இன்னும் பார்க்கில் தான் விளையாடிட்டு இருக்கியான்னு. இதை கேட்டு கசாமா என்னடா அவ்வளோதான், நான் காலையிலேருந்து பார்க்கவே வரல, உங்க கூட பேசுறது ஒரு டைம் வேஸ்ட் தான் சொல்லிட்டு கசாமா பார்த்தா திட்டிட்டு பார்த்தா போயிடுறான். இந்த பக்கம் கசாமா வீட்டுக்கு பார்க்கப்போ என்ன கசாமா இவ்வளோ சீக்கிரமாக எங்கே போகுதுன்னு திரும்ப கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, நான் இங்கிலீஷ் டியூஷன் போயிட்டு வந்துட்டேன்னு கேட்க, அப்போ தான் கசாமாவோட அம்மா கசாமாவோட அங்கே பார்த்தா டைமை பார்த்தான்னு சொல்ல, அப்போ தான் தெரியுது அதே டைமில் இருக்குது. இல்லைம்மா இதெல்லாம் இல்லை, நான் இங்கிலீஷ் டியூஷன் போயிட்டு டெஸ்ட்லாம் எழுதிட்டு வந்துட்டேன்னு பார்த்தா சொல்கிறான். அப்பவும் அவன் கசாமா பார்த்தா நம்பரில் இருக்கிறது. ஆனால் கசாமோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவனுக்கு பார்த்தா டைம் எடுத்து காட்டுறாங்க. அதுலேயும் காட்டாக பார்த்தா டைம் இருக்குது. ஸோ அப்போ கசாமாவுக்கு பார்த்தா ஒரு மாயா இது என்னடா இது, நம்ம இவ்வளோ நேரம் யோசிச்சுருக்கோம், என்னடா இது இங்கிலீஷ் டியூஷன் போகலாமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அவங்க அம்மா வெளியே தோற்றிடுறாங்க. ஐயோ இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கசாமா பார்த்தா திரும்ப பார்த்தா போயிட்டுருக்கான். இந்த மாதிரி பார்த்தா இப்போ யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான். நான் எழுந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம பார்த்துட்டு இருக்கப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தா கசாமா பார்த்துட்டு இருக்கப்போ என்னது ஷின்சான்னு சொல்லிட்டு பார்த்தா பார்க்கலாம் அதே ஷின்சான் போய் டான்ஸ் வந்து ஆடிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு கசாமாவும் இதுக்கு மேலாம் முடியாது, நம்ம இது மாதிரி ட்ரீமாக கனவான்றதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும், இல்லை நம்ம திரும்ப பார்த்தா இங்கிலீஷ் டெஸ்ட்டை ஃபெயில் ஆகிடும்னு சொல்லிட்டு கசாமா பார்த்தீங்கன்னா ஓடிட்டான். ஸோ ஓடிட்டு இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்கு பார்த்தா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ முன்னாடி நடந்தது ட்ரீம் டெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா கசாமா நினச்சிட்டு பேப்பர் பார்த்தா கசாமாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அதே மாதிரி டஃப்பான ஆன்சர்ஸ், அதாவது அதே மாதிரி திரும்ப அதே சேம் ஆன்சர்ஸ் தான் பார்த்தா இவனுக்கு வந்திருக்கு. இதை பார்த்துட்டு கசாமா பார்த்தா ஒரு செகண்ட் பார்த்தா எழுதாமல் யோசிச்சுட்டு இருக்கான், என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு இது லூப் நடக்குதா, ஒவ்வொரு நான் எழுதி வயசாகிடுவோம் போலன்னு சொல்லிட்டு பார்த்தா கசாமா பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி பார்த்தா வந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா நம்ம ஷின்சான் திரும்ப போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இவனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ நம்ம கசாமா பார்த்தா ஓடி ஷின்சான் கிட்ட டேய் ஷின்சான் அப்படின்னு பார்த்தா கசாமா பார்த்தா கூப்பிடுறான். இப்போ நம்ம ஷின்சானும் என்ன கசாமா இருக்குது சொல்லிட்டு நம்ம 2 பேரும் இன்றைக்கி ஜாலியாக பார்க்கில் பார்த்தா விளையாடிட்டு இருந்தோம் சொல்கிறப்போ சரி போய் சொல்லாதா, நான் இன்னைக்கு கூட வரவே இல்லை, நான் இங்கிலீஷ் டியூஷன் போயிருந்தேன்னு சொல்ல, இல்லை நீ தான் போய் சொல்கிறேன்னு பார்த்தா சொல்கிறான். ஸோ அது கசமாகவும் எனக்கு ஒரே விஷயம் திருப்பியாக ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குன்னு பார்த்தா சொல்லிகிட்டே இருக்கான். அதை கோபமாகவும் சொல்கிறான். இதை பார்த்தா ஷின்சானும் என்ன கசமாக சொல்கிறப்போ இதுவே டைம் லூப்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது சொல்லிட்டு பார்த்தா ஷின்சான் ஜாலியாக இருக்கான் வாங்க போல். ஸோ இதை பார்த்துட்டு கசமாக உனக்கு எந்த விஷயத்தையும் நீ சீரியஸாக எடுத்துக்க மாட்டியா, நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க, நீ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஷின்சானும் இல்லை நான் இதே மாதிரி 5 வயசு பையனா ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது, நீ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நீ கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா பார்த்தா திட்டிட்டு நம்ம ஷின்சானை திட்டிட்டு அப்படியே பார்த்தா போயிடுறான். ஸோ அந்த மாதிரி பார்த்தா போயிட்டு திரும்ப பார்த்தா கதுவை தாக்குறான். அப்போ பார்த்தா திரும்ப அதே மாதிரி பார்த்தா என்ன கசாமா எங்கே இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிடுன்னு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு
கசாமாவுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ! இது யார் நடக்குதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா கசாமா பார்த்தா ஒன்றுமே புரியாம நின்னுட்டுருக்கான். ஸோ இந்த மாதிரி பார்த்தா கசாமா பார்த்தா நின்னுட்டுருக்கான். அந்த பக்கம் எதில பார்த்தீங்கன்னா நம்ம கசாமாவும் ஐயோ! இப்போ என்ன பண்ணுறது பார்த்தா யோசிச்சுட்டு சரி திரும்பவும் பார்த்தா இங்கிலீஷ் டியூஷன் போய் ஆகணும். ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா டைமை பார்த்துட்டு வேகமாக பார்த்தா போக ட்ரை பண்ணுறான். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா திரும்ப போயிட்டு உள்ளே வந்து பார்த்தா என்ன கசாமா நீ எங்கே இவ்வளோ சீக்கிரமா கிளம்பிட்டேன்னு பார்க்குறாங்க. ஐயோ! இது யார் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா வேகமாக பார்த்தா கசாமா ஓடிட்டுருக்கான். இந்த பக்கம் ஷின்சான் பார்த்தா பூய் டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கசாமா கண்டுக்காமல் வேகமாக பார்த்தா ஓடிட்டுருக்கான். ஸோ வேகமாக பார்த்தா இங்கிலீஷ் டியூஷன் தான் போகிறான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே ஆன்சர்ஸ் திரும்ப வந்துட்டுருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு கசாமாவுக்கு பார்த்தா மண்டையே பார்த்தா ஒரு செகண்ட் ஆயிடுது. எழுதவும் முடியல அவனால் டெஸ்ட்டு. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கசாமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் டியூஷனில் டெஸ்ட் எழுதாமலே பார்த்தா அப்படியே பேப்பர் கொடுத்துட்டு பார்த்தா வந்தது தான் இந்த மாதிரி பார்த்தா யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கான். நான் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கான். ஸோ அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எதாவது யோசிக்கணும், நம்ம எதாவது பண்ணணும். நம்ம ஷின்சான் கூட இருக்கப்போ தான் அவன் ஷின்சான் விளையாட சொல்கிறான். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஷின்சான் பார்த்தா திரும்ப பார்த்தா பூரி டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். ஸோ இதை பார்த்துட்டு கசாமாக்கும் அப்போ நம்ம ஷின்சான் கூட எதாவது விளையாடினா தான் நமக்கு எதாவது ஐடென்டிஃபை தெரியும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஷின்சான் கூட பார்த்தா விளையாடலான்னு தான் போயிட்டுருப்பான். ஸோ நம்ம ஷின்சான் கூட பார்த்தா கேட்க அந்த மாதிரி நம்ம 2 பேரும் விளையாடலாமான்னு சொல்கிறேன். இது இவ்வளோ சாயங்காலம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம விளையாடலாம் வேணாம்னு சொல்கிறப்போ நான் சரி விளையாடி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தா ராக் பேப்பர் சீசர் பார்த்தா விளையாடுறானுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தா ராக் சீசர் போடுறப்போ நம்ம ஷின்சான் பார்த்தா அவுட் ஆகிட்டோம். ஸோ நம்ம கசாமா தான் பார்த்தா ஒழிஞ்சிக்கணும். நம்ம ஷின்சான் கண்ண மூடுவான். ஸோ இந்த மாதிரி பார்த்தா கசாமா பார்த்தா யோசிச்சுட்டு இந்த மாதிரி வந்து நான் இந்த விளையாடுறத எனக்கு ஆன்சர் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறப்போ நம்ம ஷின்சான் பார்த்தா கசாமா கண்டுபிடிச்சதான். ஸோ என்னப்பா நீ இவ்வளோ ஈஸியாக அவுட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஷின்சான் பார்த்தா பேசிகிட்டு இருக்கப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி பார்த்தா ஷின்சான் பார்த்தா சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி வந்து நீ நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் அதிசயமாக இருக்குது கசாமா நீ எனக்குள்ளே விளையாடுறது இந்த மாதிரி டைமில் அப்படின்னு சொல்கிறப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு கசாமா நின்று அதை பார்த்துட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு கசாமாவும் சொல்லிட்டு துரத்தின்னு வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கதவாண்ட பார்த்தா அந்த பேய் கசாமா பார்த்தா நிற்குது. அப்படியே பார்த்தா கதவை திறந்துன்னு உள்ளே போயிடுறான். ஸோ கசாமா பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி பார்த்தா போகிறதுக்குள்ளே பார்த்தா அந்த பேய் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தா உள்ளே போயிடுது. உள்ளே போயிட்டு நம்ம கசாமா பார்த்தா உள்ளே பார்த்தா அதே டைமில் என்ன கசாமா என்ன இவ்வளோ சீக்கிரமாக எங்கே போயிட்டுன்னு பார்த்தா திரும்ப கேட்குறாங்க. அப்போது அந்த பேய் பார்த்தா ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா அதாவது கிளாஸ் வழியாக பார்த்தீங்கன்னா அதை பார்த்தா வேடிக்கை பார்க்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தா கசாமா போயிது அவனை இன்றைக்கி நீ செத்தடா இன்றைக்கி ஆன்சர் கண்டுபிடிச்சா சரி சொல்லிட்டு கசாமா பயங்கர ஸ்பீடாக பார்த்தா ஓட ஆரம்பிக்கிறேன் இங்கிலீஷ் டியூஷனுக்கு. ஏன்னா இப்போ நம்ம டைமிங்கில் பிடிச்சா தான் நம்ம சீக்கிரமாக பார்த்தா வீட்டை போய் அதை கதவை திறக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்தா கசாமா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னா இங்கிலீஷ் டியூஷன் ஆரம்பித்த உடனே கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பேப்பர் பார்த்தா கொடுத்துட்டு செம ஸ்பீடாக பார்த்தா ஓடி வந்துட்டுருக்கான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கசாமா பார்த்தா இங்கே பார்க் சைடாக வரப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த பக்கத்தை பார்த்தா நம்ம ஷின்சானும் கசாமா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஷின்சான் சொன்ன உண்மை தான் அவன் கூட விளையாடினது கசாமா கிடையாது அந்த ஒரு பேய் தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தா அந்த பேய் பார்த்தா கசாமா வாழ்த்துச்சு அவ்வளோதான். அது 2 பேர் பார்த்தா ரன்னிங் கேஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ஸ்பீடாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கசாமா பின்னாடி பார்த்தா பேய் பார்த்தா துரத்தின்னு வந்துட்டு இருக்கு ஸ்பீடாக போய் ஆகணும்னு. இந்த பக்கம் பார்த்தா கசாமா பார்த்தா பயங்கர ஸ்பீடாக பார்த்தா போயிட்டுருக்கான். ஸோ அப்போ பார்த்தா அந்த பேய் பார்த்தா முந்திக்கும் அவதான் கசாமா பார்த்தா கதவு திறக்க முடியாதுன்னு நினைக்கிறப்போ ஒரு வழியாக நம்ம கசாமா வந்து பேயை தள்ளி விட்டு அதை திறந்துக்குவான். என்ன கசாமா இங்கிலீஷ் டியூஷன் எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் ஒரு வழியாக தப்பிச்சிட்டேன்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கசாமா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தது தான். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம கேங் லீடர் பார்த்தா காட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தா ஒரு டைலாக் பார்த்தா இந்த மாதிரி வந்து நீங்கள் உதவி விஷயத்தை பண்ணுறப்போ இந்த மாதிரி தான் நடக்கும்னு பார்த்தா பேசிட்டு அப்படியே பார்த்தா அந்த கோஸ்ட்டோட கண்ணு மாதிரி பார்த்தா காட்டுவாங்க. ஸோ இதை பார்த்தா பாருங்கள் எப்படி இது பார்த்தா ஒரு உண்மையிலேயே இது பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோடில் எதுக்காக இது மாதிரி இந்த மாதிரி பார்த்தா ஒரு கண்ணு பார்த்தா பேய் கண்ணு மாதிரி பார்த்தா காட்டினாங்க. இது சும்மா காட்டினாங்களா இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம கசமா மாதிரி மாறினா அந்த பேய் பார்த்தா இவராக இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்மக்கிட்ட பேசின்னு இருந்ததே அந்த பேயாக தான் இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.